ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. The ratio of boys and girls in a class is 5:3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. இங்கே பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் இருக்க ரேஷியோ வந்து என்னது 5:3. நம்ம அதை இப்போ நம்பர்ஸ் எழுதணும்னா 5x and 3x அப்படின்னு எழுதுவோமா. இப்போ இங்கே எக்ஸை வந்து 100ன்னு எடுத்துக்குவோம், 500 300ன்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து இஸ் 500, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ் வந்து இஸ் 300. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 16% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 8% ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில்டு இன் அன் எக்ஸாமினேஷன். பாய்ஸில் 16% ஃபெயில் ஆயிடுறாங்க, கேர்ள்ஸில் 8% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஃபெயில்டு இன் அன் எக்ஸாமினேஷன். தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எத்தனை பேர் பாஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 16% ஆஃப் பாய்ஸ் ஃபெயில்டுனா ரிமைனிங் 84% ஆஃப் பாய்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து கேர்ள்ஸில் 8% ஃபெயில்னா 92% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாய்ஸில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 84% ஆஃப் 500 இன்ட்டு 500 தான் பாய்ஸில் பாஸ் ஆனவங்க. 0 கேன்சல் ஆயிரும். 84 × 5 வந்து இஸ் 420. நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸில் பாஸ் ஆனவங்க 92% ஆஃப் கேர்ள்ஸ், 92/100 இன்ட்டு கேர்ள்ஸ் எத்தனை பேர் 300. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். 92 × 3 இஸ் 6, 276. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, பாய்ஸில் பாஸ் ஆனவங்க 420 ப்ளஸ் கேர்ள்ஸில் பாஸ் ஆனவங்க 276. ஆட் பண்ணோன்னா வி கெட் 696. இப்போ பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. இப்போ 696 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 500 + 300 இஸ் 800 இன்ட்டு 100. 0 கேன்சல் ஆயிரும். 8 1s are 8, 8 8s are 64, remaining 5, 8 7s are 56. So 87% of students வந்து passed in an examination. Option A, 87%.